வாங்கப்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அஸ்வினி கிரீப்பர் வெரைட்டி கிரீப்பர். ஆனால் இது சின்னதாக தான் இருக்குது, செடி சின்னதாக தான் இருக்குது. மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம ஃபேரி ரோஸ் மாடல்லே வைக்கிது. மொட்டுக்கள் ஃபுல்லாக ஃபேரி ரோஸ் மாடல்லே தான் வருது. வர துளிர்கள் ஃபுல்லாக மொட்டுக்கள் தான். மொட்டுக்கள் ஃபுல்லாக ஃபேரி ரோஸ் மாதிரியே வருது. என்ன அப்படின்னா சத்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் பூக்குது. நான் வாங்கினது இந்த கலரில் பிங்க் கலர் பூ தான் நான் வாங்கினது செடி வாங்கும்போது. அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, என்னப்பா எனக்கு ஒயிட் கலரில் பூ பூக்குது, நான் கேட்டது பிங்க் கலர் ஆச்சே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், சத்து கம்மியாக இருந்தால் அப்படி தான்மா இருக்கும், நீங்கள் சத்து நிறையா கொடுத்தாதான் அது கொத்து கொத்தாகவும் பூக்கும், இல்லைன்னா ஒன்று ஒன்றா தான் பூக்கும், கலரும் ஒயிட்டாக தான் இருக்கும்னாரு. அதுக்கப்புறம் நான் புண்ணாக்கு கலவை கொடுத்து இப்போ தான் சத்து ஏறிக்கிட்டு இருக்கு. இனிமே தான் அது கலர் பிங்க் கலராக எல்லா பூவுமே வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த செடியை தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா செடியில் எந்த ஃபால்ட்டுமே வராது. நல்லாவே துளிர் வந்து நல்லாவே வளரும். எல்லா துளிர்கள்லேயும் முட்டுகள் தான். பாருங்கள், அடியிலேருந்து துளிர் வந்திருக்கு, அதில் எவ்வளோ முட்டுகள் வைக்கிது. அடியிலேருந்தே துளிர்கள் வருது. பாருங்கள் எப்படி துளிர்கள். ஃபேரி ரோஸ் மாடல்லே தான் இது வளருது. அதனால் தைரியமாக இந்த செடியை வாங்கி வளர்க்கலாம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி இதே மாதிரி வளங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த செடியை வாங்கி வீட்டில் வளங்க. நல்லா அழகாக இருக்கும். கீழே சின்னதாக தான் இருக்கும். நல்லா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக போட்டு மொட்டுக்களும் பூக்களும் பார்க்கலாம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.